அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, வந்தாச்சு குரு பெயர்ச்சி. எலெக்ஷன் சீசன் முடிஞ்சு போச்சுங்க. இனி அடுத்து குரு பெயர்ச்சி சீசன் ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்போவே குரு பெயர்ச்சி எல்லாமே ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த வீடியோவில் நான் 12 ராசிகள், இந்த 12 ராசிகள்காரர்கள் நீங்கள் கேட்குறீங்க. சரி, இந்த 12 ராசிகளில் இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது யாருக்கு கொஞ்சம் அமோக யோகங்கள் அப்படின்னா 12 ராசிக்காரங்களுக்குமே அமோக யோகம் தான். உங்கள் ஜாதகம் நன்றாக இருந்தால், உங்கள் திசா புத்திகள் நன்றாக இருந்தால், உங்கள் ஜாதகோட லக்னாதிபதி தனாதிபதி எல்லாம் நல்லா இருக்காங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இந்த வீடியோவே நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது, ஜாதகமே ஒரு பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னா கொஞ்சம் கோச்சாரம் கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணும். ஒரு முதலுதவின்னு வச்சுக்கோங்க. கூரை மேலே உட்காந்து குபேரனுக்கு பார்க்குறதுக்கு போடுற மாதிரியோ இல்லை மகாலட்சுமியை தேடி விசா போட்டுட்டு மேலே வைகுண்டத்துக்கு போகிற கதையெல்லாம் ஜாக்பாட் ராசிகள், கோடீஸ்வரர் ராசிகள், அப்புறம் இன்னும் நிறைய ஏதோ மகாலட்சுமி மகாவிஷ்ணுவையே நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வர்ற மாதிரி வருடம் நம்ம கேட்டாச்சு, காதுக்கு புளிச்சாச்சு. ஆனாலும் நம்பிக்கை தளராமல் கேட்குற உங்களை பாராட்டணும். இப்போ புரிஞ்சுக்கணும், ராசி பலன் அப்படிங்கிறது கோச்சாரம் ஒரு 10% தான். தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறது, அவ்வளோதான். அப்படி பார்க்கும்போது குரு பயிற்சி மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த காலகட்டம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குரு உச்ச பலத்தில் வர்றார். கடகத்தில் குரு உச்ச பலத்தில் வர்றார். கடகத்தில் குரு உச்சமாகும் போது இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஜென்ம குருவாக வேலை செய்யும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறார், விரய குருவாக வேலை செய்யும். சுபவரியங்கள் அசுப விரயங்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதுனால லாப ஸ்தானத்தில் வர்றதுனால லாப குருவாக ஒரு வேலை செய்வார். துலாம் ராசிக்காரங்களுக்கு கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு இது தொழில் ஸ்தானத்தில் குரு பயிற்சி நடக்குது. இதுவரைக்கும் அஷ்டம குருவாக இருந்தவர் இப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்ச பலத்தில் போகிறார். ரொம்ப ஒரு நல்ல டைம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டம குருவாக அவர் இருக்கார், அதாவது 8ஆம் இடத்துக்கு அவர் போகிறார். மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் வீட்டில் குரு உச்சமாகிறார், இது கலத்திரஸ்தானம். கும்பராசிக்காரங்களுக்கு 6ஆம் வீட்டில் ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடன் பகை நோய் காட்டக்கூடிய இடத்துக்கு அவர் உச்சமாகிறார், 6ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்திஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம குருவாக 4ஆம் வீட்டில் வீடு வாகன சொத்துக்களை காட்டக்கூடிய மாத்திருஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் உச்சபலத்தோட. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம், கீர்த்தி புகழ் கௌரவம் தைரிய வீரியங்கள் இளைய சகோதரத்தை காட்டக்கூடிய இடத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம குருவில் இருந்தவர் 2ஆம் வீடான தனம் குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு உச்ச பலத்தில் அவர் பயிற்சி ஆகிறார். அப்படி பார்க்கும்போது முதல் நல்ல ஒரு பலம் அப்படின்னு யாருக்கு கேட்டோம்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிரேட்ல ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா கன்னிக்கு 11ஆம் வீட்டில் குரு, லாபத்தில் குரு வர்றது அப்படிங்கிறது அதுவும் நன்மையான விஷயம். அப்போ மிதுனம் கன்னிக்கு ஃபர்ஸ்ட் கிரேடா வேலை செய்யும். அடுத்ததாக பார்த்தோம்னா விருச்சிகம், இதுக்கும் ஃபர்ஸ்ட் கிரேடா வேலை செய்யும். இவங்களுக்கும் ஒரு அமோக யோகங்கள் பாக்கிய பலங்கள் இருக்கு. ஆனால் திசா புத்திகள் நல்லா இருக்கணும். உங்க ஜாதத்துக்குள்ள உட்காந்து ராகு திசா கேது புத்தி, கேது திசா ராகு புத்தி, சந்திர திசா கேது புத்தி, சனி திசா ராகு புத்தி 6, 8, 12 சம்பந்தப்பட்டு ஓடிச்சுன்னா நம்ம இங்க பேசுறதெல்லாம் வீணா போகும். நாம் யதார்த்தமாக பேசிடுவோம். ஏன்னா ஜாதகம் என்ன இருக்குதோ சும்மா வாய்க்கு வந்ததோ ஒவ்வொன்றையும் உட்காந்துக்கிட்டு ராசி பலனா ஒவ்வொரு 10-15 நிமிஷத்துக்கு நமக்கு வரிசையாக அடிச்சுக்கிட்டே உட்கார வேண்டியதுதான். இங்கே பிறந்த குழந்தைகளிலிருந்து பார்த்தீங்கன்னா வயசான வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சாட தெரியாத சக்களத்தி கோழி மரமேறி கொய்யான்னு கற்றுக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில். அது பாட்டு கற்றுக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான், விஷயம் இல்லைங்க. இன்னும் ஜாதக ரீதியான சில அடுத்தடுத்த பலன்கள் பேசுகிறப்போ உங்களுக்கு புரியும். உங்கள் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு குரு பயிற்சி இப்போ இது பேசிக்காக ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். பெட்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பஞ்சமத்தில் குரு வர்றது ஒரு விதத்தில் நன்மை. சரி, இதுதான். அதாவது மிதுனம், கன்னி, விருச்சிகம், மீனம்
இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக 6, 8, 12 வரக்கூடியவங்க இவங்க தான் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அது யார் 6, 8, 12? நம்ம கும்பராசிக்காரங்க தான். வேற யாரு? கடன், நோய், பகை, வம்பு, வழக்கு, வில்லங்கம், வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. நான் அதான் சொல்லுவேன். கடன் விஷயங்கள்லாம் பார்த்து இருங்க. வம்பு வழக்கு விஷயங்கள் தேவையில்லாமல் நாமளே போய் பங்காளி சண்டை, கூட பிறந்தவங்களோட விரோதம், ஆஃபீஸில் போய் விரோதம், இதெல்லாம் பண்ணி மாட்டிக்க கூடாது. 6ஆம் வீட்டில் குரு பயிற்சி ஆகிறது கொஞ்சம் பார்த்துருக்கணும். அடுத்தது 8ஆம் வீடு. சார் என்னுடைய ராசிநாதன் தான் சார், அவர் 8ல் போய் உட்காரலாமா? உட்காரலாம், தப்பு இல்லை. ஆனால் நாம் பெரிய ரிஸ்க் ஃபேக்டரில் எடுக்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் போய் ஆனால் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே ஒரு 8ல் மறைஞ்சு உச்சமாகிறது அப்படிங்கிறது ஒரு பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நாம் அந்த பலத்தோடு செயல்பட்டால் பரவாயில்ல, அந்த பலத்துக்கு மீறி செயல்படக்கூடாது. அப்படின்னா நம்ம ஒரு வீடு கட்டுறோம், நாம் ஒரு இடம் வாங்குகிறோம், நாம் ஒரு வேலையை மாற்றுறோம் அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமான லோன் வாங்கி பண்ணுறது, நல்லா இருக்கிற கம்பெனி விட்டு போட்டு ஓடுறது, இதெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரங்க பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, அடுத்துதான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கணும். ஏன்னா 12ஆம் வீட்டில் குரு போகுது இல்லைங்க. இவங்களுக்கு என்ன நம்ம சொல்லணும்? உடுத்த சேலை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னாத்தா வீட்டுக்கு போனால் எதுக்கால ஈச்சம்பாயை கட்டிட்டு வெளியே வந்தாங்களாமா. அங்கேயே வறுமை. சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் சிக்கனம் அவசியம். விரயத்தில் குரு போகுது. சரி, அப்போ என்ன பண்ணலாம்? சுப செலவுகள் பண்ணிக்கங்க. ஏதாவது சுப செலவுகள்னால் காரு, பைக்கு வாங்கலாம். வீட்டில் நேர்த்தி கடன்கள் ஏதாவது இருந்ததுன்னா பண்ணலாம். குலதெய்வ விசேஷங்கள் எதாவது இருந்தால் பண்ணுங்க. சுப விரயங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி பண்ணுறது தான் ஒரு தீர்வு. இந்த 6 கும்பம், சிம்மம், தனுசு சுப விரயங்களை மேற்கொள்வார். கொஞ்சம் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிக்கலாம். உங்கள் ஜாதத்துக்குள்ள நல்ல திசா புத்திகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா பெரிய பாதிப்பு தராது. குரு புத்தியோ குரு திசையோ நடந்தான்னா கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் சொல்றது. 6, 8, 12. அடுத்துதான் ஒரு ஆவரேஜா ஒன்றும் லாபம் இல்லைங்க நஷ்டம் இல்லைங்க அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி இந்த லாபம் இந்த மாதிரி கன்னிக்கு மிதுனத்துக்கும் இல்லை, அந்த மாதிரி உயர்வாகவும் இல்லாமல் இந்த கும்பம், சிம்மம், தனுசுக்கு அப்படிங்கிற கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு நியூட்ரலாக பெரிய பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுனா யாருக்கு சொல்லணும்னா மேஷத்துக்கு சொல்லலாம். அர்த்தாஷ்டம் குரு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். இது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக தரவே தராது. வீடு வாகன சொத்துக்களை வாங்கிக்கிறது, சுகஸ்தான பலங்கள் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் வீட்டில் குரு போகிறது, இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3ஆம் வீட்டில் குரு இருக்கிறது, இடமாற்றங்கள் வரும். ஆனால் ஏதாவது வேலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த டைமில் இடமாற்றங்கள் வரும். ஒரு மாத்திரக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா இந்த துலாம் ராசி 10ல் குருவரின் பதவிக்கு இடர். இது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லைங்க. போன டைம் கன்னிராசிக்காரங்களுக்கு 10ல் குரு எல்லாருக்குமே மாறி போச்சு. ஒரு ரேஷியோ கொஞ்சம் முன்னாடி போகலான்னு வச்சுக்கலாமே ஒழிய மற்றபடி மொத்தமாக மாறும் அப்படின்னு விஷயத்தை எடுத்துக்க வேண்டாம். அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ யார் ஒருத்தர் இடம் மாறுவதற்கு விருப்பப்படுறீங்க, இந்த காலகட்டம் உங்களை இடம் மாத்துறதுக்கு, அது வீடு மாத்துறதா இருக்கலாம், அல்லது தொழில் மாற்றமாக இருக்கலாம், புதுதாக தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதா இருக்கலாம், ஏற்கனவே பார்த்த கம்பெனியிலிருந்து ஆஃபீஸ்லேருந்து வேற மாற்றுறது, இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். 10ல் குரு. அடுத்தது இந்த 7ல் குரு. இந்த 7ஆம் வீட்டில் குரு உச்சமாகிறது அப்படிங்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னர்ஷிப், தொழில் பண்ணுறது, இதுக்கெல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். இது முழுமையான குருபலம் காலம் அப்படின்னு சொல்லுவோம். 7ல் குரு வரக்கூடிய காலம், அது உச்சபலம். திருமண வாய்ப்புகள், தடை தாமதங்கள் உள்ளவர்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரேடாக வேலை செய்யும். மிதுனம், அதுக்கப்புறம் கடகத்துக்கும் உங்களுக்கு குரு வர்றது அப்படிங்கிறது நன்மையான விஷயம். கன்னி, மீனம், மகரம், இவங்க எல்லாத்துக்குமே அதே மாதிரி விருச்சிகம். திருமண தடை தாமதங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதாவது இருக்கலாம். கடன் விஷயங்கள், அதாவது அதிகமாக வெளியே பணம் கொடுத்து வராமல் போனது, இதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேசி வாங்கலாம். இந்த 6, 8, 12 தொடர்பு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கும்பம், அதுக்கப்புறம் சிம்மம், இந்த தனுசு, இந்த அமைப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்க
உங்கள் ஜாதத்துக்குள்ள வெளிநாட்டு பலத்துக்கு நீங்கள் கொஞ்சம் எதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா உங்கள் 3 பேத்துக்கும் கொஞ்சம் யோகமாக நல்லா வேலை செய்யும். அப்போ புரிஞ்சுக்கணும், ஒவ்வொன்றும் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா உங்களுக்கு அது யோகமாக வச்சுக்கோங்க. சார் நான் தனுசு ராசி, எனக்கு 8ல் குரு வந்திருக்குதுங்க, நான் வெளிநாட்டுக்கு போகிற ட்ரை பண்ணுறேன் சார், வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ஜாதத்துக்குள்ளே கொஞ்சம் அந்த 8, 12 பாவங்கள் நல்லா இயங்குது அப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டு பலத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். தசாபுத்திகள் நல்லா இருந்தால் கொண்டு வந்து கொடுத்துரும். அப்போது இந்த மிதுனம், கன்னி, அதுக்கப்புறம் மீனம், விருச்சிகம், இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரு சிக்கலில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ, இந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அமோக யோகம் அப்படிங்கிறது 12 பேருக்கும் இருக்குது. எந்த சப்ஜெக்டை நம்ம எடுக்கிறோமோ அப்படிங்கிறத விஷயம். நான் வீடே வாங்க விரும்பலைங்க, எனக்கு வாகனம் ஒன்றும் வாங்குறதுக்கு இல்லைங்க, எனக்கு ஆல்ரெடி ஏற்கனவே கடனோட இருக்கிறீங்க அப்படின்னா இந்த அமோக யோக ராசிகள்னு சொல்லக்கூடியவங்க அவங்க வாங்கினதை கடன் கட்டுவாங்க உருப்படியா அப்படின்னு சொல்லிக்கலாம். அதான் விஷயம். வாங்க போகிறவங்களுக்கு ஆதாயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே மாணவர்கள், அப்புறம் வயதானவர்கள், அப்புறம் பெண்கள், இளைஞர்கள் பிரிச்செல்லாம் இந்த குரு பயிற்சியெல்லாம் பண்ணாதுங்க. அது நாமளாக போட்டு அடித்து தள்ளுறது தான். ஏன்னா படிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணுமில்ல. ஜாதகத்தை தாண்டி இது எல்லாமே 10% தான். இருந்தாலும் ஒரு ஜோடத்தில் ஒரு இன்ஃபார்ம் பண்ணணும் சமூகத்துக்கு. குரு பயிற்சி ஆகிறார், இந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறார், தெரிஞ்சு வச்சுக்குங்க அப்படின்னு. ஆனால் அதை நாம் ஒரு மார்க்கெட்டிங்கில் போய் பெருசாக அந்தளவுக்கு இமேஜின் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டு ஐயோ நமக்கு 8ல் குரு வந்துருச்சு, நமக்கு 6ல் குரு வந்துருச்சு, அப்புறம் சனி பயிற்சி எடுக்கும்போது எனக்கு 7ரை சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சு, எனக்கு அடுத்த வருஷம் 7ரை சனி வந்துருங்க, பயமாக இருக்குங்க, திக்குன்னு இருக்குதுங்க. ஒரு திக்குன்னு படாதீங்க. ஜாதகம் நல்லா இருந்தால் ஒன்றும் சௌகரியமாக வாழ்ந்துட்டு போகலாம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு வாழ்க்கை அந்த ஜாதகம் ஏற்படுத்துது. அமாவாசையில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிச்சாலி அது பாட்டுக்கு போகிற வழி தான் பாதை. எப்படி வேணாலும் வாழ்கிறவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க. அமாவாசை இருட்டில் பெரிச்சாலி போகிற பாதை தான் வழி. அது பாட்டுக்கு போகும், எங்கேயோ சுற்றும், அது முட்டிக்கும் மோதிக்கும், அதுக்கு தெரியல. ஆனால் நாம் சரியானபடி கட்டமைப்பை கல்வியாலும் செல்வ பலங்களாலும் நம்முடைய வாழ்க்கை வளங்களாலும் மக்கள் பலங்களாலும் அதுக்கப்புறமாக நம்முடைய உடல் ஆரோக்கிய பலங்களாலும் நம்ம ஏற்படுத்திக்கணும். அதற்கு சப்போர்ட்டிங் நம்ம ஜாதகம் பண்ணணும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போகிற வழியில் ஒரு நீர்மோர் கொடுத்த மாதிரி. கொடுத்தா வாங்கலாம், கொடுக்காட்டி அப்படியே போயிடலாம். அதனால் நஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, எனக்கு தேவையில்லை இந்த நீர்மோர் தயிர் சாதமெல்லாம் வேண்டாம், நம்ம பாட்டுக்கு போயிடலான்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எத்தனையோ பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய கார்ப்பரேட்டு, எத்தனை ராசி இதெல்லாம் மாறினாலும் அவங்களுக்கு ஏதாவது இது நடக்குதா? ஏன் நடக்கலை? ஏன்னா அவங்க ஜாதகம் அதே மாதிரி தான். உங்கள் ஜாதகம் வலுவாக இருக்குது, ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த அமோக யோக ராசிகள், நீங்கள் எல்லாம் 12 ராசிகள் கேட்குற எல்லாருமே இப்போ அமோக யோக ராசிகள் தான். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை வச்சு எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தர்றேன். அது இன்னும் கொஞ்சம் நியரஸ்ட்டாக வரும். அதே மாதிரி எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவர்கள் யார் இருக்கணும், யாருக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடியவங்க யார் என்னங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன், பாருங்கள். நாம் இப்படி தான் பேசிய பழக்கமாயிட்டோம். அதனால் நமக்கு இந்த மாதிரி 12 ராசிக்காரங்களுக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு வரியாக கட்டுரை எழுதவும் தெரியாது நமக்கு. அதனால் சிம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்குற ஒரு முறைக்கு 2 முறை கேட்டு பாருங்கள். நன்றி. நமசிவாயம்.